25% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாத பள்ளிகள் மீது நடவடிக்கை, கட்டாய நன்கொடையை தடை செய்தல், கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல்லில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மை கல்வி அலுவலகம் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே இருந்த ஆட்டோ நிறுத்தம் அகற்றப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சுடுகாட்டில் தஞ்சமடையும் போராட்டத்தை நடத்தினார்கள். திருவள்ளூர் அருகே தனியார் செங்கல் சூளையில் பணியில் இருந்த ராஜேந்திரன் என்பவர் பாம்பு கடித்து உயிரிழந்தார். அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட சூளை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜேந்திரனின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். உத்தரமேரூரை அடுத்த மானமதி மேட்டு தெருவைச் சேர்ந்த முகமது பாஷா அரசின் அனுமதியின்றி தனது வீட்டில் வெடிமருந்து தயாரித்து வந்துள்ளார். அதிரடியாக அவரது வீட்டில் ஆய்வு நடத்திய போலீசார் முகமது பாஷாவை கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து 50 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செங்கல்பட்டை அடுத்த மணப்பாக்கத்தில் தாழ்வாக இருந்த மின்கம்பி உராய்ந்ததில் கோசலா என்ற பெண் மின்சாரம் தாக்கி இறந்தார். கவனக்குறைவாக செயல்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்பு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் என்ற கொளுத்தி வகை மீன்களை வளர்த்த பண்ணை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் புகாரின் பேரில் அங்கு ஆய்வு நடத்திய போலீசார் தப்பி ஓடிய மீன் பண்ணை உரிமையாளர்களை தேடி வருகிறார்கள். நாமக்கல்லில் பணியாற்றி வரும் உணவு ஆய்வாளர் செந்திலை தாக்கி அவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 20,000 ரூபாயை 3 பேர் கொள்ளையடித்து சென்றனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் காமராஜர் நகரைச் சேர்ந்த மோகன், சூர்யா என்ற 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரத்தில் பள்ளி மாணவிகள் 3 சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியுள்ளது. அப்போது லாரி சக்கரம் ஏறியதில் பள்ளி மாணவி ஸ்ருதி உயிரிழந்தார். மற்ற 2 மாணவிகள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.